ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான முறையில் ஒரு டீ கடை ஸ்வீட் போண்டா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஆஷிர்வாத் மாவு தான் இருந்துச்சு, அதனால் அதுவே எடுத்திருக்கேன். இது வந்து கணேஷ் பிராண்டில் இருக்கிற மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர், சும்மா ஒரு 4 ஏலக்காய், ஒரு வாழைப்பழம், தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஒரு சூப்பரான டீ கடை போண்டா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இந்த மிக்சிங் பவுலில் எந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துறோம், எந்த அளவுக்கு ரவை சேர்க்கலாம்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு தான் எடுத்துருக்கேன். மைதா மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேம் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ரவையை நம்ம 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் 2 கப் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு மைதா மாவுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதுலேயும் இப்போ நம்ம சுகர் சேர்த்த போகிறோம். நம்ம 3 கப் அளவுக்கு நம்ம 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த சக்கரை எவ்வளோ நம்ம பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சக்கரை போண்டா செய்கிறதுக்கு ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 கப் சேர்த்துருக்கேன். நம்ம 3 கப் எடுத்துருக்கோம். 3 கப்புக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போது 2 கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பழத்தில் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன்னா ஒரு சாம்பல் வாழை தான் எடுத்திருக்கேன். உங்கள் ஊரில் இந்த வாழைப்பழத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ சொல்லுங்கள். இப்போ வந்து இது நம்ம சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி டீ கடையில் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து எப்போ செஞ்சாலும் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி வாழைப்பழம் நாங்கள் சேர்த்து தான் செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வாழைப்பழம் ஃப்ளேவர் வந்து இந்த போண்டாவுக்கு நல்லாவே ஒரு ருசி கொடுக்கும். ஸோ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவோடையே சேர்த்து நல்லா பஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பனைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது போண்டா எடுத்து இப்படி விட்டோம்னா இந்த மாதிரி விழணும். இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை சக்கரை எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போது இதை வந்து நம்ம ரவை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதிலே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். இந்த ரவை ஊறினாதான் நல்லா பப்ளியாக வரும். மேக்ஸிமம் வந்து டீ கடை போண்டாவில் வந்து எல்லாருமே சோடா மாவு சேர்த்துவாங்க, இல்லை பேக்கிங் சோடா சேர்த்துவாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம தான் எனக்கு எப்படி செய்ய போகலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது கேஸில் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எல்லாமே நல்லா மகுண்டு வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து எண்ணெய் நல்லாவே காஞ்சிடும். நம்ம ஊற வச்சுருக்கிற போண்டாவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவை நம்ம எடுத்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது இப்போது நல்லா அப்படி கலரி எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம குட்டி குட்டியாக போட்டாலுமே இது நல்லா நம்மளுக்கு உப்பி கொடுக்கும். ஏன்னா நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தான் நான் வந்து பேக்கிங் சோடாவோ இல்லை சோடா மாவோ நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், நான் குட்டி குட்டியாக தான் போட்டேன். இதே பாருங்கள் உப்பி எவ்வளோ ஒரு சூப்பராக வருதுன்னு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம், வேக வைக்கலாம். ஸோ இது இப்படியே வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு சூப்பராக கலர் மாறி வருது. இப்படியே நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டீ கடை போண்டா சக்கரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.